அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நுரையீரலுடைய செயல்பாடை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த நுரையீரலை பாதுகாக்கவும், அதை வலுப்படுத்தவும், அதை ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசன பயிற்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் திரு சாய் பாலசுப்ரமணியம், என்னுடைய யோகா மாணவர். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாரு. நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய உயர் பதவிக்கான பரீட்சைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் முன் இப்போ அவர் தான் இந்த பயிற்சியை செய்து காண்பிக்கப் போகிறார். சாய், அப்படியே நீங்கள் தரையில் கீழே படுக்கலாம். ஒரு நேர்கோட்டில் இப்போ படுத்திருக்காரு. படுத்த நிலையிலேயே அப்படியே பத்மாசனம் போடலாம். கைகளை தலைக்கு பின்னால் மெதுவாக ஊனிட்டு நெஞ்சை உயர்த்தி இப்போ கைகளை மெதுவாக கொண்டு வந்து கால் கட்டை விரலை பிடிச்சிக்கிறோம். இதுக்கு பேர் மச்சி ஆசனம்னு பேர். இப்போ நம்ம இந்த மச்சி ஆசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்துடலாம். இடதுபுறமாக ஒரு கழித்து படுத்து மெதுவாக எழுந்து அமர்ந்து கொள்ளலாம். ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடலாம். கைகளை உஷ்ணப்படுத்தி முகத்தோடு வச்சு மூடிக்கலாம். கண்களை மிக மெதுவாக திறந்து உள்ளங்கையை பார்த்துடலாம். பூமி தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பயிற்சியை எப்படி பண்ணுறதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. இது ஒரு அற்புதமான பயிற்சிங்க. ஆசன பயிற்சி எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நுரையீரல் எவ்வளவு வலிமையானது, அதனுடைய பணிகள் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு 45 லிட்டர்லேருந்து இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்துகிற வேலையை நம்ம லங்ஸ் செஞ்சிகிட்ருக்குங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த லங்ஸில் ஆக்சிஜனுடைய பரிமாற்றம் நல்லா நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை நல்லா பண்ணுது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண் அறைகள் அதனுடைய அதாவது சுருங்கி விரிய தன்மையை அதிகப்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய காற்றறைகள், சிற்றறைகள் எல்லாம் நல்லா சுருங்கி விரிஞ்சு அங்கே இருக்க கழிவுகள்லாம் முற்றிலுமாக வெளியேற்றப்படுதுங்க. இந்த மாதிரியான பயிற்சியின் மூலம் இந்த லங்ஸை நம்ம பாதுகாக்கிற ஒரு வேலையை நம்ம செய்யணும். தொடர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபடலாம். யாரெல்லாம் இதை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, முதுகில் வலி உள்ளவங்க, விலா எலும்புகளில் பிரச்சனை உள்ளவங்க, கழுத்து எலும்புகளில் பிரச்சனை உள்ளவங்க, அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இடுப்பு வலி உள்ளவங்க, முழங்கால் மூட்டுக்களில், கணுக்காலில் வலி உள்ளவங்க, மற்றும் தொண்டையில் அதாவது பிரச்சனை உள்ளவர்கள், தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் தகுந்த ஆலோசனையின்படி இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நம்மளது நுரையீரல் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது யோகா உடல் உறுப்புகள் அத்தனையும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கக்கூடிய ஒரு பயிற்சி. யோகா பயிற்சிங்கிறது தனி, யோக சிகிச்சைங்கிறது தனி. இது ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியில் தகுந்த ஆலோசனையின் பேரில் நம்ம செயல்படும் பொழுது நமது உடல் உறுப்புகள் வளமடைகிறது. குறிப்பாக லங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுரையீரல் ஆரோக்கியமாக செயல்படுகிறது. நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த பயிற்சியை அனைவரும் தொடர்ந்து பழகுங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் யோகி சிவானந்தம். வாழ்க நலமுடன். வணக்கம்.